ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அனுப்பின எல்லா காணொலியும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம், அக்பருடைய முடிவு வரைக்குமே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அவருடைய ஆட்சி காலம், அவருடைய கொள்கைகள் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஹாங்கீர் அவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னா 1605 1605 to 1627 வரைக்கும் ஜஹாங்கீர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய ஆட்சி காலமானது இருந்தது. அக்பருக்கு அப்புறமா அவரோட மகன் சலீம் அப்படின்னு பேர் உள்ள நூர்தீன் ஜஹாங்கீர் வந்து பட்டப்பெயரோட அரியணை ஏறியிருக்காரு. இவர் அரசனது அதாவது அந்த அரச குலத்தில் ஒரு அரசனுக்கு 2-3 மகன்கள் இருந்தால் அங்கே அரியணை போட்டி அப்படிங்கிறது பொதுவானதாக இருந்துச்சு இல்லைங்களா. இவர் சலீம் அரசரானதை எதிர்த்து அவருடைய மூத்த மகன் யார், அக்பருடைய மூத்த மகன் யார், இளவரசர் குஸ்ரு, சீக்கிய குரு அர்ஜுன் தேவோட ஆதரவோட கழகத்தில் இறங்குறாரு. கழகத்தை அர்ஜுன் தேவோட ஆதரவோடு கழகத்தில் இறங்குறாரு. கழகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு சும்மா விடுவாங்களா. ஒரு அரசரை எதிர்த்து அவங்க போட்டி போடும்போது என்னவாகும், இளவரசர் குஸ்ருவை கைது செய்யப்பட்டு அவரது வழிகள் வந்து அகற்றப்படுது. கழகத்தை தூண்டியதாக குருன் அர்ஜுன் தேவும் கொல்லப்படுறாரு. சரிங்களா. அப்போது ஒரு அரச பதவி அப்படிங்கிறது அங்கே துரோகங்களும் வஞ்சனைகளும் மிக்கதாக தான் இருந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. வங்காளத்தில் தனக்கு எதிராக கழகம் செஞ்ச ஆப்கானி ராணா உஸ்மான் கான் அப்படிங்கிறவரை ஜஹாங்கீர் பணிய வச்சிருக்காரு. ராணா உதய்சிங், ராணா பிரதாப் சிங் அவங்களோட காலகட்டத்தில் முகலாயருக்கு அடிபணியை மறுத்த மேவர் ராணா உதய்சிங்கோட பேரன். இதுக்கு முன்னாடி அக்பருடைய காலகட்டத்தில் ராணா உதய்சிங் வந்து எதிர்த்து போரிட்டாருன்னு பார்த்தோம். இப்போ ஜஹாங்கீருடைய காலகட்டத்தில் ராணா உதயசிங்கின் பேரன் ராணா அமர்சிங்குக்கு எதிராக தனது மகன் இளவரசர் குர்ரம் பின்னால் பேரரசரான ஷாஜஹான் தலைமையில் படையெடுப்பு நடத்தி அவங்கள வந்து அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்து படையெடுப்பு நடத்தி ஒழுங்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் இவங்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தோட அடிப்படையில் அமர் சிங் ஜஹாங்கீரோட மேலதிகாரத்தை ஏற்றுக்கிட்டு இவருக்கு கீழே அரசராக அடிப்பணியை ஒப்புக்கொண்டார். சரிங்களா. 1608 தக்கான அரசரான அகமது நகர் மாலிகாம்பரோட தலைமையின் கீழே தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சது. அப்போது 1608 தக்கான அரசு எது, அகமது நகர், அது யாருடைய தலைமையின் கீழே, மாலிகாம்பரோட தலைமையின் கீழே சுதந்திர அரசா அறிவிச்சிட்டாங்க. இந்த சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து சும்மா விட்டுருவாங்களா முகலாய அரசு? என்ன பண்ணுறாங்க, அகமது நகரை யாருடைய முற்றுகை, இளவரசர் குர்ரமோட முற்றுகையில் வந்து அகப்படுது. 14 மாத கால முற்றுகைக்கு பின்னாடி காங்கரா கோட்டையை கைப்பற்றுவதில் குர்ரம் வெற்றி பெறாரு. 1595 பாரசீகர்கள்கிட்ட இருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தஹார் 1622 யார் மீட்டிருந்தாங்க, ஷா அப்பாஸ், யார் பாரசீக அரசர் மீட்டுட்டார். ஜஹாங்கீர் திரும்பவும் அதை கைப்பற்ற விரும்பினார். ஆனால் இளவரசர் குர்ரம் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக இதை வந்து செய்ய முடியலை. ஜஹாங்கீரோட ஆட்சி வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ என்ற 2 ஆங்கிலேயர்கள் வந்து இவருடைய அரசவைக்கு வருகை இருந்தாங்க. எதுக்காக வருகை இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் வருகை அப்படிங்கிறது? அப்போது எதுக்காக இருந்தது, அவங்களுடைய வாணிபத்தை இந்தியாவில் நிறுவுவதற்கான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குடியேற்றம் ஒரு நிறுவருக்கு பேரரசின் அனுமதியை முதலாம் அவரால் பெற முடியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் தாமஸ் ரோ இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராக சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைக்கிறதுக்கான அனுமதியை யார்கிட்ட இருந்து வாங்குறாரு, ஜஹாங்கீர் கிட்ட இருந்து வாங்குறாரு. ஜஹாங்கீர் அரசு விஷயங்களை காட்டிலும், இவருக்கு அரசோட விஷயங்களை காட்டிலும் எதில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னா கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள், இதில் வந்து ஜஹாங்கீர் அதிக ஆர்வத்தை செலுத்தினார். இதனாலேயே அவருடைய பாரசீக மனைவி மெஹருன்னிசா ஜஹாங்கீரால் நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டவர். அரியணையின் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக திகழ்கிறாரு. ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் நூர்ஜஹானுடைய அதிகாரம் தான் அதிகமாக இருந்தது. நூர்ஜஹான் செஞ்ச அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இளவரசர் குர்ரம் தனது தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு. அப்போது
ஜஹாங்கீருடைய விசுவாச மிக்க தளபதி மஹபத் கான் மேற்கொண்ட முயற்சிகளால் வெற்றி பெற இயலாத நிலையில் குர்ரம் தக்காணம் திரும்புகிறாரு. அப்போ எவ்வளவுதான் வந்து ஜஹாங்கீரை எதிர்த்து இவர் போட்டி போட்டாலுமே கூட, எதிராக கிளர்ச்சி செஞ்சாலுமே கூட, ஜஹாங்கீருக்கு ஒரு முக்கிய ஒரு அரணா விசுவாசமிக்க தளபதியாக யார் இருந்தால் மஹபத் கான். இந்த மஹபத் கான் மேற்கொண்ட முயற்சியினால் யாரால் வின் பண்ண முடியல, அதை எதிர்த்து குர்ரம் வந்து வின் பண்ண முடியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தக்காணத்துக்கு திரும்புகிறாரு. தக்காணம் திரும்பினதுக்கப்புறமா நூர்ஜஹானுடைய சதி நடவடிக்கைகள் நின்றுச்சான்னு கேட்டால் இல்லை. அது திரும்பவும் நூர்ஜஹானுடைய சதி நடவடிக்கைகள் அதிகமாகுது. மஹபத் கான் கழகத்தில் இறங்க அந்த கழகம் நூர்ஜஹானால் திறமையோடு கையாளப்படுது. மஹபத் கானும் இப்போது தக்காணம் சென்று குர்ரமோட ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஷாஜஹான் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது அதுக்கு அரணா நின்னவர் யார், பாதுகாப்பாக நின்னவர் யார் யாருன்னு கேட்டால் மஹபத் கான் தான். ஏன்னா ஜஹாங்கீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பின்னாளில் நூர்ஜஹானுடைய சதி நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு மஹபத் கானும் குர்ரம் கிட்டே இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஜாயின் பண்ணுறாரு. ஜஹாங்கீர் இறந்ததுக்கப்புறமா நூர்ஜஹான் தன் மருமகன் ஷாரியர் அப்படிங்கிறவங்களுக்கு மணிமுடி சூட்ட ட்ரை பண்ணுறாங்க. நூர்ஜஹானுடைய சகோதரரும் குர்ரமின் மாமனாரும் யார், ஆசப் கான். சரிங்களா? ஆசப் கான் என்ன பண்ணுறாரு, இவர் மேற்கொண்ட முயற்சிகள்னால ஷாஜஹான் அப்படிங்கிற பெயரோடு அடுத்த முகலாய அரசராக என்ன பண்ணுறாரு, இவர் அரியணை ஏறினார். 10 வருஷம் நூர்ஜஹான் தான் நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1627 ஜஹாங்கீருடைய படையெடுப்புக்கு அப்புறமா அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழக்கிறாங்க. அப்போது ஒரு அரசர் வந்து அந்த இடத்துல வலிமை வந்து இழக்கும்போது அங்கே என்னவாகுது அப்படின்னா, அது அங்கே அவருக்கு பின்னால் இருந்து அரசியலுடைய ஆட்சியாக அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நூர்ஜஹானுடைய கையில் தான் அந்த நாடு வந்து 10 வருஷம் வந்து ஆட்சி வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போது மக்களுக்கு செய்ய வேண்டிய பல நல்ல விஷயங்களை வந்து தடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி உள்நாட்டு கலகம் உட்கிளர்ச்சியின் காரணமாக ஆட்சிக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் முறியடிச்சு ஷாஜகான் என்ன பண்ணுறாரு, திரும்ப தன்னுடைய ஆட்சியை வந்து கைப்பற்றுறாங்க. 1627 to 1658 ஆக்ராவில் அரியணை ஏறினப்போ அவருடைய நிலை ரொம்ப பாதுகாப்பானதாகவும் சவால்கள் அற்றதாகவும் இருந்துச்சு. சரிங்களா? ஷாஜகான் ஆட்சிக்கு வரும்போது ரொம்ப சேஃபாக இருந்தாலும் நடப்பு நிகழ்வுகள் அவருடைய கவனத்தை வந்து ஈர்க்குது. தெற்கு பிராந்தியங்களோட ஆளுநராக இருந்த கான்ஜஹான் அப்படிங்கிற பட்டப்பேர் கொண்ட ஃபிர்லோடி, சரிங்களா, இவர் ஒரு ஆப்கான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கூட இனிமையாக இருக்கார். இவரோட வந்து போரிடுவதற்கு தயாராக இருக்கிறாரு. தக்கான அரசிலிருந்து அவரை இடமாற்றம் செஞ்சு ஷாஜகான் ஆணை பிறப்பிச்சிருந்தாலும் கூட அவர் அகமது நகர் சுல்தான 2ஆம் முர்தசா நிஜாம் ஷாவோடு சேர்ந்துக்கிட்டு ஷாஜஹானுக்கு எதிராக சதி செய்கிறாரு. அப்போ இது போன்ற நிலைமைகள் வந்து கிளர்ச்சி பிரச்சனைகளை வந்து தீவிரமாகிறத தொடர்ந்து ஷாஜகான் தானே நேரடியாக வந்து தக்காணத்துக்கு போகிறாரு. புதிதாக பதவியில் அமர்த்தப்பட்ட தக்கான ஆளுநர் ஆசம் கான் அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற ராதத் கான் பேரரசோட படைகளுக்கு தலைமையேற்று பால்காட் பகுதியை வந்து தாக்குறாங்க. பேரரசோட படைகளில் ஏற்பட்ட அழிவுகளை கண்ட மூர்தசா கான்ஜஹானுடனான அது போக்க வந்து மாற்றிக்கிறாங்க. இதனால் கான்ஜஹான் தௌலதாபாத்திலிருந்து தப்பி மாலவும் போகிறாங்க. முடிவில் வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க. தக்காணத்தில் வந்து திரும்பவும் அமைதி நிலவுது. ஷாஜஹான் தக்காணத்தை விட்டு திரும்பி செல்லும் முன்பாக அந்த பகுதியை தௌலதாபாத் உள்ளிட்ட அகமது நகர், காண்டேஷ், பேரர், தெலுங்கானா அப்படிங்கிற 4 மாநிலங்களாக பிரிச்சுட்டாங்க. தக்காணத்தை வந்து ஒரே பகுதியாக இருந்தது, அதை வந்து 4 மாநிலங்களாக பிரிச்சுட்டாரு. அந்த 4 மாநிலங்களுக்கும் 18 வயசான தன்னோட மகன் அவுரங்கசீப்பை நியமிச்சிருக்காரு.